Good morning, dear students. Digestive சிஸ்டத்தில் இன்றைக்கி 5வது கிளாஸ். இது வரைக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, டைஜஷன்னா என்ன, ஸ்டொமக்னா என்ன, ஸ்டொமக்கோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி டைஜஷன் பண்ணுது, வேறு என்ன ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன ரோலை ப்ளே பண்ணுது, கேஸ்ட்ரிக் ஜூஸ்னா என்ன அப்படிங்கிற பார்த்தோம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் அடுத்த பார்ட்டு பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன்னா தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுகுடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஸ்ட்ரக்சர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, எப்படி அப்சார்ப்ஷன் நடக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தேவைப்படுற சத்துக்களை உறிஞ்சிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். சரியா, அதை பற்றி என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், எங்கே இருக்குது லொக்கேஷன். ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் அ கண்டினியூஸ் வித் ஸ்டொமக். ஸ்டொமக்கோட கண்டினியூஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அட் த பைலோரிக் ஸ்பிங்டர். பைலோரிக் ஸ்பிங்டர்னா ஸ்டொமக்கில் 2 ஸ்பிங்டர் இருக்குது. மேலே ஒரு ஸ்பிங்டர்னால் வால்வு மாதிரி, ஒரு அடைப்பு மாதிரி. அந்த கீழே உள்ள வால்வுக்கு பேர் தான் ஸ்பைலோரிக் ஸ்பிங்டர். இந்த ஸ்பைலோரிக் ஸ்பிங்டர் முடிஞ்ச இடத்துல உடனே ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆரம்பிச்சிடும். அது எங்கே முடியுது இந்த டயக்ராமில் போட்டிருக்கு பாருங்கள். இலியோகாக்கியல் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை இலியோகாக்கியல் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆரம்பிச்சிடும். அதான் லீட்ஸ் டு த லார்ஜ் இன்டெஸ்டைன் அட் த இலியோகாக்கியல் வால்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எங்கே ஆரம்பிக்குது? ஸ்டொமக்கிலாக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் இடையில, ஐ மீன் இறப்பைக்கும் பெருங்குடலுக்கும் இடையில உள்ள பார்ட் தான் ஸ்மால் இன்டெஸ்டைன். இட் லைஸ் இன் த அப்டாமினல் கேவிட்டி, வயிற்று பகுதியில் இருக்கும். இட் இஸ் சரவுண்டட் பை லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனை சுற்றி என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குது. அண்ட் லென்த் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அரௌண்ட் 6 மீட்டர் லாங். இருக்கிற குழாயிலேயே பெரிய லென்த்தானது அப்படிதான், 6 மீட்டர் லாங். அண்ட் அப்ராக்சிமேட்லி 2.5 to 3 சென்டிமீட்டர் இஸ் த டயாமீட்டர். 2.5 to 3 சென்டிமீட்டர் அதனுடைய டயாமீட்டர். அதாவது உள்புறமாக அதனுடைய என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டயாமீட்டர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 to 3. ஆஸ் இட் இஸ் லாங், ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால இட் இஸ் காயில்டு அண்ட் ஃபோல்டட் இன் த அப்டாமினல் கேவிட்டி. 6 மீட்டர் நீளம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்றில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இடம் இல்லை. அதனால் அதை காயில்டு சுருங்கி அப்படியே என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்டாமினல் கேவிட்டியில் இருக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? அசியாவர் ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். இதை பாருங்க, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 3 கலரில் இருக்கும். ஸ்டொமக் ஆரம்பித்தோட ப்ளூ கலரில், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் க்ரீன், அப்புறம் லைட் க்ரீன், லீஃப் க்ரீன் மாதிரி. 3 க்ரீன், மூணு கலருமே வேறு வேறு பார்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்ஸ்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோடினம் அப்படின்னு சொல்லுவோம். 2வது பார்ட்ஸ்க்கு பேர் ஜிஜினம் அப்படின்னு சொல்லுவோம். 3வது உள்ள பார்ட்ஸுக்கு பேர் இலியம் அப்படிங்கிறது. அதாவது நீளமான குழாய் தான், அதை 3ஆக பிரிச்சுக்கிடுதோம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய பகுதி டியோடினம், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பகுதி ஜிஜினம், அதுக்கடுத்து உள்ள பகுதி இலியம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும். அடுத்து ஒன்றா டிஸ்கஸ் பண்ணோம். டியோடினம்னா என்ன? டியோடினம் இஸ் த ஃபஸ்ட் செக்ஷன் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். தான் ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபஸ்ட்டு பார்ட். 25 சென்டிமீட்டர் லாங். இட் இஸ் அரௌண்ட் 25 சென்டிமீட்டர் லாங். இருக்கையில் சின்ன லென்த்து வந்து கம்மியாக இருக்கிறது தான். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இட்ஸ் அ சி ஷேப், அப்படியே இங்கிலீஷ் லெட்டர் சி மாதிரி இருக்கும். இட் சரவுண்ட் த ஹெட் ஆஃப் த பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸோட ஹெட்டை போய் அப்படியே சரவுண்ட் பண்ணி இருக்க முடியும். இட்ஸ் அ திக்கர் லேயர் ஆஃப் த டிஷ்யூ. மித்த ஜிஜினம் இலியத்தை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் தடிமனாக இருக்கும் லேயர்ஸ் வந்து. ஸோ டியோடினம்ங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபஸ்ட்டு பார்ட். சி ஷேப்பில் இருக்கும், 25 சென்டிமீட்டர் லாங் இருக்கும், பேங்க்ரியாஸோடு அப்படி அட்டாச்சாக இருக்கும். அண்ட் ஜிஜினம் அடுத்து உள்ளது. இட்ஸ் அ மிடில் செக்ஷன் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் அரவுண்ட் 6 to 7 மீட்டர் லாங்.
6லேருந்து 7 மீட்டர் நீளம் இருக்கும். எல்லா எல்லா நியூட்ரியண்ட்டையும் அப்சார்ப் பண்ணும். இது எப்படி அப்சார்ப் பண்ணும்? ஸ்மாலாக வில்லிஸ் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர், வில்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்த நாள் வில்லிஸ்னால் என்னங்கிறத சொல்கிறேன். அதாவது ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், நம்ம கை விரல் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் அப்சார்ப்ஷன் மெயினாக நடக்கும். ஜிஜினத்துலாம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் இங்கே தான் நடக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் த செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த இருக்கு பாருங்க டயக்ராமில், அதை மட்டும் கலர் பண்ணி போட்டிருக்கு பாருங்கள். அடுத்து இலியம். இட்ஸ் அ ஃபைனல் செக்ஷன் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். இட் இஸ் அபவுட் 3 மீட்டர் லாங். இது ஒரு 3 மீட்டர் நீளம் இருக்கும். இட் ஆல்சோ கண்டெயின் வில்லை சிமிலர் டு த ஜிஜினம். ஜிஜினம் மாதிரி இதுலேயும் வில்லை மாதிரி இருக்கும். அது என்ன வில்லிஸ் அப்படிங்கிறது நான் அடுத்து சேம் அதில் வில்லிஸ் இருக்க மாதிரி இதுலேயும் வில்லிஸ் இருக்கும். அடுத்து இட் அப்சார்ப் த வாட்டர் அண்ட் விட்டமின் B12. அது வாட்டரை தவிர எல்லாத்தையும் அப்சார்ப்ஷன் பண்ணணும் ஜிஜினம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் அண்ட் B12 அப்சார்ப்ஷன் பண்ணும், விட்டமின் B12 அப்சார்ப்ஷன் பண்ணும். அடுத்து லாஸ்ட் இலியம் ஜாயின் வித் சீக்கம் ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டின் அட் தி இலியோசிக்கல் ஜங்ஷன். இலியோசிக்கல் ஜங்ஷனில் போய் லார்ஜ் இன்டெஸ்டினோட போய் ஜாயிண்ட் ஆகுது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், காயில்ட் அப். அதுதான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இலியம். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்ங்கிறது ஒரு நீளமான குழாய். அந்த குழாயை 3 பார்ட்ஸாக பிரிக்கிறேன்: டியோடினம், ஜிஜினம் அண்ட் இலியம். டியோடினம் சி ஷேப்பில் இருக்கும். இலியம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஜினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மீட்டர் லாங் இருக்கும். அண்ட் இலியத்தில் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் லாங் இருக்கும். அண்ட் ஜிஜினத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நியூட்ரியன்ட்ஸ் அப்சார்ப்ஷன் நடக்குது. அண்ட் இலியத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் விட்டமின் B12 அப்சார்ப்ஷன் நடக்குது. அப்போ இந்த என்ன வேலை சொல்லுவீங்க? ரெண்டுக்கு இது அப்சார்ப்ஷனுக்கு இல்லைங்க. இது என்ன வேலை பண்ணுது? டியோடினம். டியோடினத்தில் டைஜஷன் நடக்குது. நல்லா கவனிச்சுங்க. டியோடினத்தில் டைஜஷன் அப்சார்ப்ஷன் நடக்கும், பட் மெயினாக டைஜஷன் நடக்குது. ஆனால் நீங்கள் கேட்பீங்கன்னா ஸ்டொமக்கெலாம் டைஜஷன் நடக்கணும். ஸ்டொமக்கில் டைஜஷன் நடந்தது போக ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ள டியோடினத்தையும் டைஜஷன் நடக்கும். அது எப்படி நடக்குங்கிறது அடுத்த கிளாஸில் நான் சொல்லுவேன், 6th கிளாஸில். ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக். அதில் 3 வகையான ஜூஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ டியோடினத்தோட ஃபங்க்ஷன் அப்சார்ப்ஷன், ஜிஜினத்தோட ஃபங்க்ஷன் டியோடினத்தோட ஃபங்க்ஷன் டைஜஷன், ஜிஜினத்தோட ஃபங்க்ஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ட், இலியத்தோட ஃபங்க்ஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் B12. ஸ்மால் இன்டெஸ்டைன் எப்படி இருக்கும்? ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்னேன், இந்த GITனாலே 4 லேயர் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா பெரிட்டோனியல் லேயர், கவரிங் லேயர், எல்லாம் சிராசாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 2வது மஸ்குலர் லேயர், 3வது மியூக்கோசா லேயர், அடுத்து 4வது சப்மியூக்கோசா லேயர். இருக்கு பாருங்க, இந்த டயக்ராமில் வரிசையாக இருக்குது பாருங்கள். இந்த சப்மியூக்கோசா லேயர் தான் முக்கியமான ஒன்று. பெரிட்டோனியத்தை பற்றி நாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மசில்ஸ்னால் 2 மசில்ஸ் இருக்கும், சர்க்குலர் மசில், லாஞ்சிடியூடினல் மசில்ஸ். எல்லா இதில் ஸ்டொமக்லேயும் அப்படி தான் இருக்கும், ஈசோஃபேகஸ்லேயும் அப்படி தான் இருக்கும், எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். அண்ட் சப்மியூக்கோசா தான் ஸ்டமக்குக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது இன்னர்மோஸ்ட் லேயர் இருக்கு பாருங்கள். இந்த டயக்ராமில் பாருங்கள் சப்மியூக்கோசா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லேயர் வில்லை மாதிரி இருக்குது பாருங்கள். சீக்கிரம் இந்த வில்லிஸ் அப்படின்னா என்ன? இந்த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு பேர் தான் என்ன பேர்? வில்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்கும்? வில்லிஸில் மைக்ரோ வில்லிஸும் இருக்குது. அந்த டயக்ராமில் அடுத்து காட்டுறோம். எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0.5 to 1 millimeter லாங் இருக்கும். அப்படியே ஹேர் மாதிரி. இந்த டயக்ராமில் கீழே பார்த்துருக்குங்க, இது ஒன்று ஒவ்வொரு வில்லிஸ். இதே மாதிரி தான் ஸ்டமக்கோட உள்ள லேயரில், ஐ மீன் சப்மியூக்கோசா லேயரில் இருக்கும். இட் இஸ் தே ஆர் லார்ஜ் அண்ட் நியூமரஸ் இந்த டியோடினம். எங்கே அதிகமாக இருக்குது? டியோடினத்தில் அதிகமாக இருக்குது, அண்ட் ஜிஜினத்துலேயும் அதிகமாக இருக்குது, பட் லெஸ் நம்பர் இந்த இலியம். நல்லா கவனிச்சு வச்சுங்க. டியோடினத்துலேயும் ஜிஜினம் தான் இந்த என்னது அப்படின்னு பார்த்தோன்னா வில்லிஸ் வந்து அதிகமாக இருக்கும். இலியத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இலியத்தில் இருக்கும், பட் நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்.
ஸோ வில்லிஸ்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, கை ஃபிங்கர் மாதிரி 5 விரலை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். எங்கே ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ள இன்னர்மோஸ்ட் லேயர், ஐ மீன் சப்மிகோசா லேயரில் அப்படியே ஃபிங்கர் மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு பேர் தான் வில்லிஸ் அப்படின்னு சொல்கிறேன். அந்த வில்லிஸ்லேயும் மைக்ரோ வில்லிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் காலம்னார் எபித்தீலியல் செல்ஸ். இந்த இருக்கு பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வரிசையாக செல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டயக்ராமில் ஹியர் இந்த இருக்கு பாருங்கள், ஒவ்வொரு செல்ஸாக இருக்குது பாருங்கள், வரிசையாக அப்படி லைனாக செல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பெருசாக போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் உள்ள டயக்ராமில் அந்த பெருசாக அதுக்கு எழுதிருக்கு பாருங்கள், என்டிரோசைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. தான் இட் கன்சிஸ்ட் ஆஃப் காலம்னார் எபித்தீலியல் செல்ஸ் ஆர் என்ட்ரோசைட்ஸ் with the tiny microvilli on their free border. தருக்கு பாருங்க, ஒரு சின்ன அந்த பாருங்க அந்த என்டிரோசைட்ஸ் செல்லுக்கு மேலே அப்படியே ஹேர் மாதிரி சின்ன சின்ன இதுக்கு பாரு, அதுக்கு பேர் தான் மைக்ரோவில்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோவில்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் வில்லிஸ் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், இது அப்படி ஒவ்வொரு விரல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விரல்லையும் சின்ன சின்னதாக செல்ஸ் இருக்கும், என்ட்ரோசைட் செல்ஸ். இந்த இருக்கு பாருங்க, அந்த செல்ஸுக்கு மேலே சின்னதாக அப்படியே லைனாக ஹேர் மாதிரி இருக்கும். அந்த ஹேர் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் மைக்ரோ வில்லிஸ் அப்படின்னு சொல்கிறேன். ரைட். கோப்லெட் செல்ஸ் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்கு பாருங்க கோப்லெட் செல்ஸ் ஆங்காங்கே. இந்த இருக்கு பாருங்க வரிசையாக என்டிரோசைட் செல்ஸ் இருக்குல்ல, அதில் ஆங்காங்கே ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் கோப்லெட் செல்ஸ். இந்த கோப்லெட் செல்ஸ் என்னது சுரக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மியூக்கஸ் சுரக்கு. திஸ் எபித்தீலியல் செல் என்க்ளோஸ் எ நெட்வொர்க் ஆஃப் பிளட் அண்ட் லிம்ப் கேபிலரிஸ். இது இதோட சேர்ந்துருது பிளட்டு லிம்பாட்டிக் கேபிலரிஸ்லையும் சேர்ந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிசைன் இந்த இருக்கு பாருங்க, நடுஸில் க்ரீன் கலரில் இருக்கும். ஆக்சுவலாக அது நேச்சுரலாக ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஒயிட் கலர் பொஷன் அதை சுற்றி ஒன்று ப்ளூ கலரும் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் அந்த ப்ளூ கலர் ரெட் கலர் தான் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் கேபில்லரி சின்ன சின்ன ரத்த குழாய்கள், அது நடுஸில் ஒன்று க்ரீன் கலர், அதுக்கு பேர் லாக்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். வைவாவெல்லாம் கேட்பாங்க லாக்டியல்ஸ்னா என்ன. லாக்டியல்ஸுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் சொல்ல வில்லிஸ், அந்த வில்லியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழாய் மாதிரி உள்ள அமைப்புக்கு பேர் தான் லாக்டியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒயிட் கலரில் இருக்கும். ஏன் அது ஒயிட் கலரில் இருக்கும்? அது கொழுப்பை மட்டும்தான் உறிஞ்சும். அதனால் கொழுப்பு மட்டும் உறிஞ்சுனா எப்படி இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் லாக்டியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தரக்கு பாருங்க. ஸோ இந்த லிம்ப் கேபில்லரி இது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா வேறு ஒன்றுமே இல்லை, நாம் ஃபஸ்ட் செமஸ்டரில் படித்த லிம்பாட்டிக் சிஸ்டம் தான் இந்த லாக்டியல்ஸ். லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் உள்ள ஒரு பிரான்ச், ஒரு குழாய் தான் இந்த லாக்டியல்ஸ். ஸோ பெல்லிஸ்னா என்ன அர்த்தம்? கை விரல் மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைனோட உள்பக்கம் உள்ள லேயரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய பார்ட்ஸ்க்கு பேர் தான் வில்லேஸ். வில்லேஸில் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது இருக்குது வரிசையாக அப்படி செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸுக்கு பேர் என்ன? என்டிரோசைட் செல்ஸ். அந்த என்டிரோசைட் செல்லுக்கு மேலே அப்படியே ஹேர் மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் தான் என்ன பேர்? மைக்ரோவில்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த என்டிரோசைட் செல்ஸுக்கு இடையில் அப்படி ஒயிட் கலரில் அப்படி செல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் என்ன பேர்? கோப்லெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிங்கர் வில்லிஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே பிளட் வெசல்ஸ் இருக்குது. இந்த பிளட் வெசல்ஸ்க்குள்ளே லாக்டியல்ஸ்னு ஒரு பார்ட்ஸ் இருக்குது. இந்த லாக்டியல்ஸ் ஒயிட் கலரில் இருக்கும். இதான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா வில்லிஸோட அமைப்பு. வில்லிஸ் ரொம்ப முக்கியமானது, நிறையா தடவை கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் டீட்டெயில்ஸ் அபவுட் வில்லிஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை மாதிரி டயக்ராம் போட்டு, இந்த டயக்ராம் இதை விட இந்த மெயினான இந்த டயக்ராம் தான் இதை பாருங்கள், இது எப்படி செல்ஸ் எப்படி வரிசையாக இருக்கும், இந்த டயக்ராம் போட்டுரும். ஓகே. ஸோ வில்லிஸ்ங்கிறது ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், கை விரலை ஞாபகம் வச்சுக்கிடும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும். intestinal glands intestinal glands are grips of Limburgers. It is situated below the surface between villis. வில்லிஸ்களுக்கு இடையில கீழே இருக்கக்கூடிய the glands and intestinal villi are covered by the epithelium. Enterocyte cells அதை சுற்றி இருக்கும், கோப்லெட் செல்ஸ் அதை சுற்றி இருக்கும், என்டிரோக்ரைன் செல்ஸ் இருக்கும், அண்டு பெனித் செல்ஸ் இதை சுற்றி இருக்கும். இந்த டயக்ராமில் காட்டிடுவோம் பாருங்கள். சீக்கியம் இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் வில்லிஸ் மேலே உள்ளது. அதுக்கு
கீழே அந்த வில்லீஸ்க்கு கீழே பாருங்கள், அந்த கிரிப்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏரியாவை, வில்லீஸ்க்கு கீழே. அதை அப்படியே என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதாக இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கும் பாருங்கள். see here, இந்த செல்ஸ் தான் வில்லேஜில் நான் காட்டின அதே அமைப்பு தான். இதாக இருக்கு பாருங்க, வரிசையாக செல்ஸ் இருக்குது பாருங்கள், அதே அமைப்பு தான். இதாக இருக்குது பாருங்கள், see here, செல்ஸ் தான். கோ பிளட் செல், என்டிரோ எண்டோக்ரைன் செல்ஸ், பெனித் செல்ஸ். இந்த பெனித் செல்ஸ் கீழே இருக்குது பாருங்கள். எல்லாமே என்டிரோசைட் செல்ஸ் உங்களுக்கு தெரியும், அப்சார்ப்ஷன் பண்ணுறது. கோப்லட் செல்ஸ் மியூக்கஸை சுரக்குதுன்னு சொல்லியிருக்கேன். என்டிரோ எண்டோக்ரைன் செல் ஹார்மோன்ஸை சுரக்குது. பெனித் செல் ஆன்டி மைக்ரோபியல் பெப்டைடை சுரக்குது, மைக்ரோ ஆர்கானிசத்தை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பெப்டைடை சுரக்குது. சீக்கிரம் இது எல்லாமே அந்த வில்லீஸில் உள்ள பார்ட்ஸு, வேறு ஒன்றுமே இல்லை. இது எல்லாம் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அமைப்பெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி கேஸ்ட்ரிக் கிளாண்டுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இங்கே இண்டஸ்ட்ரியல் கிளாண்டு. ஏன் இது கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்? ஏதோ ஒரு பொருட்களை சுரக்குது, அதனால் இந்த மொத்த அமைப்புக்கும் பேர் இண்டஸ்ட்ரியல் கிளாண்ட்ஸ் அப்படின்னு, ஆர் கிரிப்ட் ஆர் லிம்பர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரிப்ஸ் ஆர் லிம்பர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறையா செல்ஸு, ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு வேலையை ஒவ்வொன்றும் சுரக்குது, அதனால் இதுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் கிளாண்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட். ஸ்மால் இண்டஸ்ட்ரின் என்ன செய்யுது? மெயினாக ஸ்மால் இண்டஸ்டைனில் சுரக்கக்கூடிய ஒரு ஜூஸுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ். அடுத்து நான் அதை சொல்கிறேன், சக்ஸஸ் என்ட்ரிகஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் என்ன செய்யுது? டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. சிஹியர் எப்படி ஸ்டொமக்கில் உள்ள ஜூஸுக்கு பேர் என்ன பேர்? கேஸ்ட்ரிக் ஜூஸ். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் உள்ள ஜூஸுக்கு பேர் என்ன பேர்? ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் சுரக்கக்கூடிய ஜூஸுக்கு பேர் என்ன பேர்? இண்டஸ்ட்ரியல் ஜூஸ். அடுத்து chemical digestion of carbohydrate, protein and fat in the enterocytes of the villi, absorption of the nutrients. இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். உங்களுக்கு வந்து முக்கியமான ஃபங்க்ஷன்னா ரெண்டு தான். ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஐயா டைஜஷன் பண்ணுது, அப்சார்ப்ஷன் பண்ணுது. இது எல்லாம் அடிஷ்னல் தான். டைஜஷன் பண்ணுது, அப்சார்ப்ஷன் பண்ணுது. டைஜஷன் என்ன பண்ணு? கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட். அப்சார்ப்ஷன் என்ன பண்ணு? கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாத்தையுமே அப்சார்ப்ஷன். அடுத்து ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன், ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தால் டெஸ்ட்ராய் பண்ணும். அடுத்து 2 ஹார்மோனை சுரக்குது, கோலிசிஸ்டோகைனின் அண்ட் செக்ரேட்டின். எங்கேயோ படிச்சிருக்கோம், ஸ்டொமக்கில் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த 2 ஹார்மோன்ஸ் தான், கோலிசிஸ்டோகைனின் அண்ட் செக்ரேட்டின். கேஸ்ட்ரிக் பேஸ்ன்னு போன கிளாஸில் படித்த பாருங்கள், அதை எடுத்து பாருங்கள், இந்த 2 ஹார்மோன்ஸ் இருக்கும். எல்லாமே ஸ்மால் இண்டஸ்ட்ரி. ஸ்மால் இண்டஸ்ட்ரியினோட மெயின் ஃபங்க்ஷன் 2 தான், அப்சார்ப்ஷன் அண்ட் டைஜஷன். வேறு என்ன வேலை செய்யுது? இண்டஸ்ட்ரியல் ஜூஸை சுரக்குது, மைக்ரோ ஆர்கானிசத்தை அழிக்குது, ஒரு ஹார்மோனை சுரக்குது. ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்மால் இண்டஸ்ட்ரி. சக்ஸஸ் என்ட்ரிகஸ் அப்படின்னா என்ன? அதான் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ். அதாவது வேறு ஒன்றுமே இல்லை, ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் சுரக்கக்கூடிய அந்த லிக்விடுக்கு பேர் தான் சக்ஸஸ் என்ட்ரிகஸ். ஏதோ புது வார்த்தைலாம் நினச்சிட வேண்டிய. அதனால் இண்டஸ்ட்ரியல் ஜூஸுன்னு கூட சிம்பிளாக சொல்லணும்னா சொல்லிக்கலாம். எவ்வளோ சுரக்கும் ஒரு நாளைக்கு? 1800 ml. என்னது இருக்கும் மெயினாக? வாட்டர், மியூக்கஸ், மினரல் சால்ட் அண்ட் என்டிரோகைனஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் இருக்குது. அதுபோக என்னெல்லாம் இருக்குது? பெப்டிடேஸ், லிப்பேஸ், சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே என்ன செய்யுது? இந்த என்சைம்ஸ்னால என்ன செய்யும்? டைஜஷனை ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணும்? இருக்கு பாருங்கள். சீக்கிரம் பெப்டிடேஸ்ங்கிற என்சைம் நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் பெப்டைடு இருந்ததுன்னா அது அமினோ ஆசிட்ஸாக மாற்றிடும். சுக்ரேஸ்ங்கிற என்சைம் நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் சுக்ரோஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரக்டோஸாக மாறும். மால்டேஸ்ங்கிற என்சைம் சாப்பிட்ற சாப்பாட்டில் மால்டோஸை வந்து குளுக்கோஸாக மாறும். லாக்டேஸ்ங்கிற என்சைம் லாக்டோஸை வந்து கேலக்டோஸாக மாற்றும். டெக்ஸ்ட்ரினை குளுக்கோஸாக மாற்றும். ட்ரிக்கலேஸ் அப்படின்னா ட்ரிக்கலோஸ் குளுக்கோஸாக மாற்றும். இண்டஸ்ட்ரியல் லிப்பேஸ் ட்ரைக்ளிசரைட்ஸை உடச்சி ஃபேட்டி ஆசிட்ஸாக மாற்றும். இந்த என்சைம்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சக்ஸஸ் என்ட்ரிகஸில் இருக்குது. சக்ஸஸ் என்ட்ரிகஸ்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் சுரக்கக்கூடிய அந்த ஃப்ளூட். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஸ்டொமக்கில் சொன்னால் என்ன பேர்?
கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னது இருக்குது அப்படி என்சைம்ஸ் இருக்குது. இந்த என்சைம் என்ன செய்யுது? டைஜஷன் பண்ணுது, வேறு ஒன்றுமே இல்லை. கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, ஃபேட்டு காமன் அவளோட உடைக்குது. அடுத்து முக்கியமான ஒன்று, ஸ்மால் இன்டெஸ்டைனில் எப்படி அப்சார்ப்ஷன் நடக்குது, எங்கே நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ள வில்லிஸ் அண்ட் மைக்ரோவில்லிஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் மியூக்கோசா ஏரியா இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் தி மியூக்கோசா. இந்த வில்லிஸும் மைக்ரோ வில்லிஸும் அதிகப்படியாக அப்படி வளைஞ்சு வளைஞ்சு மடிச்சு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகப்படுத்தும். அதிகப்படியாக சர்ஃபேஸ் ஏரியா நடத்துனால என்னாகும் அப்படின்னு பார்த்தா நிறைய அப்சார்ப்ஷன் நடக்கும். என்னென்னலாம் அப்சார்ப்ஷன் நடக்கும்? ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, விட்டமின், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். இவ்வளவு ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் நடக்கும். எங்கே நடக்கும்? ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ள ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? வில்லிஸ் அப்படி சொல்லியிருக்கேன். அங்கே தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். பர்டிகுலராக ஸ்மால் இன்டெஸ்டைனில் எங்கே நடக்கும்? அப்சார்ப்ஷன் ஆஃப் தி நியூட்ரியன்ஸ் மேக்ஸிமம் அதிகமாக நியூட்ரியன்ஸ் எங்கே அப்சார்ப்ஷன் நடக்கும்? ஜிஜினத்தில். அயன் எங்கே அப்சார்ப்ஷன் ஆகும்? டியோடினத்தில். விட்டமின் பி12 அண்ட் பைல் சால்ட் எங்கே அப்சார்ப்ஷன் நடக்கும்? இலியத்தில். அதாவது எல்லாத்துலேயுமே வில்லிஸ் இருக்கும், ஆனால் வேறு வேறு இடத்துல வேறு வேறு பொருட்கள் அப்சார்ப்ஷன் ஆகும். நியூட்ரியன்ஸ் எங்கே அதிகமாக அப்சார்ப்ஷன் ஆகும்? ஜிஜினம் அதிகமாக. அதுக்காக இலியத்தில் அப்சார்ப்ஷன் ஆகாதுன்னு இல்லை, மேக்ஸிமம் ஆஃப் த நியூட்ரியன்ஸ்னால் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் எங்கே அப்சார்ப்ஷன் ஆகும்? ஜிஜினத்தில். அயன் எங்கே தான் அப்சார்ப்ஷன் ஆகும்? டியோடினத்தில். விட்டமின் பி12 எங்கே தான் அப்சார்ப்ஷன் ஆகும்? இலியத்தில் மட்டும்தான் அப்சார்ப்ஷன் ஆகும். அடுத்து எப்படி அப்சார்ப்ஷன் ஆகும்? என்ன ப்ராசஸ், எப்படி வரும்? ரெண்டு மெக்கானிசம். டிஃப்யூஷன் மெக்கானிசம். டிஃப்யூஷன் என்ன சொல்லியிருக்கேன்? அதாவது ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் ஒரு பொருள் மூவ் ஆனால் அதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். இந்த இருக்கு பாருங்கள், கீழே பாருங்கள், ஒரு பொருள் அப்படி எப்படி போகுது பாருங்கள், வெளியே இருந்து அப்படியே உள்ள நீக்கி போகுது. எக்ஸாம்பிள் என்னது? மோனோசாக்கரைடு, அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், கிளிசரால் எல்லாம் ஸ்லோவாக இந்த ப்ராசஸ் மூலம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்னது? இதே சப்ஸ்டன்ஸ் தான் இந்த இருக்கு பாருங்கள், இந்த மூணாவது டயக்ராமில் பாருங்கள். ஒரு ஆளோட துணையோட ஒரு பொருள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்சார்ப்ஷன் ஆகும். இங்கே பார்த்தோன்னா டைரெக்டாக அப்சார்ப்ஷன் ஆகுது. இது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆளோட ஹெல்ப், ஒரு லாரி மாதிரி ஒரு குட்ஸை ஏற்றிட்டு போய் இறக்குது. அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு. டிஃப்யூஷன் என்ன அர்த்தம்? இந்த சப்ஸ்டன் என்டர் இன்டு த ஸ்மால் இண்டஸ்ட்ரின் டைரக்ட் வித்தவுட் எனி ஒன் ஹெல்ப். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா ஒரு ஆளோட ஹெல்ப்பில் ஒரு பொருள் சிறுகுடலுக்குள்ளே போனால் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன சப்ஸ்டன்ஸ்லாம் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்? டைசாக்ரைடு, டைபெப்டைடு அண்ட் ட்ரைபெப்டைடு எல்லாம். அதே மாதிரி மோனோசாக்ரைடு, அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், கிளிசராலும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் போகும், எல்லாமே போகும். பட் ரெண்டும் தான் மெயின் மெக்கானிசம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து, அதாவது இந்த லைட் எல்லோ கலரில் போட்டிருக்கிறது வெளியே, அந்த டார்க் எல்லோ கலரில் போட்டிருக்கிறது பேரியர், வில்லிஸ். உள்பக்கமாக இருக்கக்கூடியது பிளட் வெசல்ஸ். ஒரு பொருள் உள்ளே எப்படி போகுதுங்கிறது தான். கார்போஹைட்ரேட் எப்படி அப்சார்ப்ஷன் ஆகுது? எக்ஸாம்பிள், குளுக்கோஸ், கேலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் into the capillaries of the villi and reach the blood vessels by facilitated diffusion process. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு டயக்ராம் இந்த இருக்கு பாருங்க. இந்த டயக்ராமில் மேலே அந்த ரெட் கலரில் போட்டிருக்கு, அப்புறம் ப்ளூ கலரில் போட்டிருக்கு பாருங்கள், அப்புறம் ஒயிட் கலரில் இருக்கும். 3 சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெட் கலர் சப்ஸ்டன்ஸ் பாருங்கள் நேராக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளட் வெசல்ஸுக்கு போகுது, கேபில்லரிஸ்க்கு போகும். நல்லா கவனிச்சுங்க. அந்த ரெட் கலர் சப்ஸ்டன்ஸு லாக்டியலுக்கு போகாது. லாக்டியல்னு அர்த்தம் அந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், அதான் லாக்டியல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நேராக அப்படியே இந்த கேபில்லரிஸ்க்கு அப்படியே நேராக இந்த பாருங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே போர்ட்டல் வெயினுக்கு நம்ம உடம்பு ஃபுல்லாக அணைச்சியும் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்குலேட் ஆகும். அப்படியே போர்ட்டல் வெயினுக்கு நம்ம உடம்பு ஃபுல்லாக அணைச்சியும் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்குலேட் ஆகும். இது கார்போஹைட்ரேட் எவ்வளோ சொல்லியிருக்கேன். சீக்கிரம் குளுக்கோஸ், கேலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் இன்டு த கேபில்லரிஸ் இன் த வில்லிஸில் உள்ள கேபில்லரி போகும், லாக்டியலுக்கு போகாது. அண்ட் ரீச் த பிளட் வெசல்ஸ் பை ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். இதாக இருக்குது பாருங்கள், குளுக்கோஸ் வெளியே இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு பொருள் மூலம் அந்த இதான் நடுவுசில் இருக்கிறதா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வில்லிஸ் வழியாக அப்படியே குளுக்கோஸ் உள்ளே வந்துடும். அடுத்து
ப்ரோட்டீன் எப்படி அப்சார்ப்ஷன் ஆகும், அதே டயக்ராமில் திருப்பி வரேன். ப்ரோட்டீனும் அதே மாதிரி பிளட் வெசல்ஸுக்கு தான் போகும், கேப்பிலரிஸ்க்கு தான் போகும், லாக்டியல்ஸ்க்கு போக. அந்த பாருங்கள் லைட் ப்ளூ கலர் இருக்கா, பாலிபெப்டைட்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அதான் அது அப்படியே உள்ளே வந்துடுது பாருங்கள், அந்த பிளட் வெசல்ஸுக்கு வந்துடுது பாருங்கள். ஸோ ப்ரோட்டீன் ஆல்ஸ் ஆர் அப்சார்ப்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட். எப்படி அப்சார்ப்ஷன் ஆகும், அமினோ ஆசிட்ஸாக தான் அப்சார்ப்ஷன் ஆகும் பை சோடியம் கோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். தான் இருக்குது பாருங்கள், ப்ரோட்டீன் எப்படி உடையுது, அமினோ ஆசிட்ஸாக உடையுது. தருக்கு பாருங்கள் டயக்ராமில் பாருங்கள், அப்போ அமினோ ஆசிட்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே உள்ளே போயிடும் பிளட் வெசல்ஸ்க்குள்ளே, கேப்பிலரிஸ்க்குள்ளே போயிடும். இது கார்போஹைட்ரேட்டும் கேப்பிலரிஸ்க்குள்ளே தான் போகுது, ப்ரோட்டீனும் கேப்பிலரிஸ்க்குள்ளே தான் போகுது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், ஃபேட் அப்சார்ப்ஷன். இந்த ஃபேட்டு மட்டும் தான் எப்படி அப்சார்ப்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லீஸில் உள்ள லாக்டியல்ஸ் அப்சார்ப்ஷன் பண்ணும், பிளட்டுக்குள்ளே போகாது. ஐ மீன் பிளட் வெசல், ஐ மீன் கேப்பிலரிஸ்குள்ளே. கேப்பிலரிஸ்ங்கிறது அந்த அப்படி சுற்றி சுற்றி இப்படி இருக்க பாருங்கள், அந்த லாக்டியல்ஸை சுற்றி இருக்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கேப்பிலரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ த லிம்ப் கேப்பிலரிஸ் இன் த வில்லீஸ் கால்டு லாக்டியல் பிகாஸ் த அப்சார்ப் த ஃபேட் ஃப்ரம் த இன்டெஸ்டைன் அண்ட் கிவ் எ மில்கி அப்பியரன்ஸ். அதனால தான் அது ஃபேட்டை மட்டும் அது அப்சார்ப்ஷன் பண்ணுறதுனால அதுக்கு பேர் லாக்டியல்ஸ்னு சொல்லுவோம். லாக்டியல்ஸ் இஸ் ஒயிட் இன் கலர், வெள்ளை கலரில் இந்த லாக்டியல்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும். ஏன் வெள்ளை கலரில் இருக்குது, கொழுப்பு மட்டும்தான் அப்சார்ப்ஷன் பண்ணும், கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷன் பண்ணாது, ஃபேட் அப்சார்ப்ஷன் பண்ணு. இந்த டயக்ராமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருக்கு பாருங்கள், கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் கேப்பிலரிஸ்க்கு போயிடும், ரத்த குழாய்க்குள்ளே போயிடும். கேப்பிலரிஸ்ங்கிறது எதை சுற்றி இருக்குது, லாக்டியலை சுற்றி அப்படியே அந்த செடி படர்ந்த மாதிரி, கொடி அப்படி படர்ந்த மாதிரி இருக்கும். லாக்டியலுங்கிறது லிம்பாட்டிக் வெசல்ஸோட ஒரு பிரான்ச். லாக்டியல்ஸ்குள்ளே என்னது போகும், ஃபேட்டு மட்டும்தான் போகும். இந்த பாயிண்ட் தான் எனக்கு தேவை. ஒரு எக்ஸாம்பிள் வரைஞ்சால் இதான், கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் ரீச் டு த கேப்பிலரிஸ், ஃபேட் ரீச் டு த லாக்டியல்ஸ். ஃபேட்டு வந்து லாக்டியல்ஸ் மட்டும்தான் லாக்டியல்ஸ் வந்து ஃபேட்டை மட்டும்தான் அப்சார்ப்ஷன் பண்ணால் ஒயிட் கலரில் மில்கி அப்பியரன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும். ஸோ இவ்வளவு தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ்டைனை பற்றி, ஸ்மால் இண்டஸ்டைனை பற்றி ஒரு சின்ன என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்சார்ப்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டைஜஷன். ஸ்மால் இண்டஸ்டைனாலே உங்களுக்கு 2 வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வரணும். என்ன வார்த்தை, அப்சார்ப்ஷன் அண்டு டைஜஷன். ஸோ ஸ்மால் இண்டஸ்டைன் எங்கே இருக்குது, அப்டாமினல் கேவிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய, எங்கே ஆரம்பிக்குது, ஸ்டமக்குக்கும் லார்ஜ் இண்டஸ்டைனுக்கும் இடையில் ஒரு குழாய் வரிச்சு. அந்த குழாய் வந்து எனக்கு அப்படின்னு பார்த்தா 6 மீட்டர் லாங், 2.5 to 3 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால காயில்டாக இருக்கும், வளைஞ்சு. அடுத்து ஸ்மால் இண்டஸ்டைன் ரொம்ப நீள குழாயாக இருக்கிறதுனால 3 பகுதியாக பிரிச்சிருக்கும். எப்படி, டியோடினம், ஜுஜினம் அண்ட் இலியம். டியோடினம் சி ஷேப்பில் இருக்கும், அதுக்கடுத்து ஜிஜினம் இருக்கும், அதுக்கடுத்து லாஸ்ட்டில் இலியம் இருக்கும். இலியம் முடிஞ்சோடனே லார்ஜ் இண்டஸ்டைன் இருக்கும். 4 லேயர் as usual, பெரிட்டோனியம், மஸ்குலர் லேயர் அண்ட் மியூக்கோசா அண்ட் சப் மியூக்கோசா. அதில் சப் மியூக்கோசாவில் ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அதுக்கு பேர் என்ன பேர், வில்லிஸ். அதுக்கு மேலே ஹேர் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் மைக்ரோ வில்லிஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ஹேர் லைக், இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் கிளாண்ட். இண்டஸ்ட்ரியல் கிளாண்ட்ஸ்னால் என்னது, வேறு ஒன்றுமே இல்லை, அந்த வில்லிஸில் செல்ஸ் இருக்குதுல்ல, அது 4 வகையான செல்ஸ் இருக்குது. என்ட்ரோசைட், கோப்லெட் செல்ஸ், என்டிரோ எண்டோக்ரைன் செல், பெனி செல். இந்த ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸை சுரக்குது, ஒவ்வொன்றும் வேலை பண்ணுது. இதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரியல் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. என்ன வேலை பண்ணுது ஸ்மால் இண்டஸ்டைன்? 2 வேலை தான் பண்ணுது, மெயினான வேலை. என்ன வேலை, டைஜஷன், அப்சார்ப்ஷன். சாப்பிட்ட சாப்பாடை செரிக்கணும், ஸ்டொமக்லாம் செரிக்கும், பட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியன்லையும் செரிக்கும், டைஜஷன். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் சுரக்குது, மைக்ரோ ஆர்கானிசத்தை அழிக்குது, ஹார்மோன்ஸை சுரக்குது. சக்ஸஸ் சென்ட்ரிகஸ்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, ஸ்மால் இண்டஸ்டைனில் சுரக்கக்கூடிய அந்த ஃப்ளூட், அல்ல அதுக்கு பேர் என்ன, இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்னு சொல்லுவோம். அதில் நிறைய என்சைம்ஸ் இருக்குது. அந்த என்சைம் எதுக்கு யூஸ் ஆகுது, டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து அப்சார்ப்ஷன் எங்கே நடக்குது, வில்லீஸில் நடக்குது. என்னென்னலாம் அப்சார்ப்ஷனாக, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், விட்டமின், மினரல் அண்ட் வாட்டர்.
அதில் அந்த புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் அப்சார்ப்ஷனாக எங்கே போகும்? கேப்பிலரிஸ்க்கு போகும். அண்ட் ஃபேட்டு மட்டும் எங்கே போகும்? லாக்டியல்ஸுக்கு போகும். அதனால் அந்த லாக்டியல்ஸ் ஒயிட் கலரில் இருக்கனால அதுக்கு பேர் லாக்டியல்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். அடுத்த கிளாஸில் ஸ்மால் இன்டெஸ்டைனில் எப்படி டைஜஷன் நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஏன் டைஜஷன் நடக்குது, ஏன் அதில் டைஜஷனை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 கடல் சங்கமம் மாதிரி இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் 3 வகையான ஜூஸ் சுரக்குது. அந்த 3 எப்படி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ. அண்ட் இஸ் ஃபார் யுவர் ரிமெம்பர்ஸ். ஓகேவா? ஏற்கனவே இந்த டேர்ம் எக்ஸாம் டைம் டேபிள் போட்டிருக்கோம். கோ த்ரோ. அது கொஞ்சம் சீரியஸாக ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.